உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானது பெயர்ச்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக ரிஷபராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் பகவானது பெயர்ச்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவான் உங்களது காலபுருஷனுக்கு முதல் வீடாகப்பட்ட மேஷத்தில் இருப்பார். அப்போது இந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நாட்கள் 41 நாட்கள். இந்த 41 நாட்களில் இவரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த விரய குருவால் பல்வேறு விதமான விரயங்களை சந்திச்சிட்டீங்க, மன உளைச்சலை சந்திச்சிட்டீங்க. எதெடுத்தாலும் தடைகள், எதெடுத்தாலும் தாமதங்கள். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக சொல்லி அவங்க செய்த ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைச்சது. அதே நீங்கள் எடுத்து அதே வேலையை செய்யும் பொழுது தோல்விகளை சந்திக்கிறீங்க. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் முக்கியம் சொல்லி நினச்சி நீங்கள் இறங்கி ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சீங்களோ, கடைசியில் உங்களுடைய நிலை சற்று இறங்கும் பொழுதோ இல்லை நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்யும் பொழுதோ தான் யார் உங்களை நெருங்குறாங்க, யார் உங்களை விட்டு விலகி போகிறாங்கன்ற அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க. ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது தான் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியும். இந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணமே நாம் மற்றவங்கள புரிஞ்சிக்கணும் ஒன்று, ரெண்டாவது உங்களுடைய நிலை என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு ரொம்ப மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க. அது மட்டுமல்ல, தொழில் ரீதியிலையும் இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்கள் வேலையில் இனம் புரியாத பயமும் பதட்டமும் மன அழுத்தமும், சிலருக்கு இடமாற்றங்கள், ஒரு வேலையை கரெக்டாக ஒரு இடத்துல இன்னும் செஞ்சுருக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க, பிரச்சனைகள் உங்களை தேடி வந்திருக்கும், செய்யாத தப்புக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்பேற்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து இதனால் ரொம்பவும் நமக்கு நேரம் கெட்டு போச்சா, டைம் கெட்டு போச்சா, இல்லை நாமளே சரியில்லைன்ற அளவுக்கெல்லாம் வேதனைகளை அடைஞ்சிருப்பீங்க. இன்னும் மேஷராசியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயது பார்வை உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், பாக்கியம். அப்போது இவ்வளோ சிரமங்களையும் கடந்து வந்த நீங்கள் ஒரு குடும்ப ரீதியில் சுபகாரியத்தில் இருந்து ஒரு வீடு மண்மனை பூமி கட்டக்கூடிய அமைப்புகள் சார்ந்த விஷயம் வரைக்குமே முயற்சிகள் எடுத்தும் தடையானது தான் மிச்சம். ஆனால் இடைப்பட்ட காலகட்டங்களில் சில விஷயங்களில் சில எஸ்டிமேட்டுகள் போட்டீங்க, அது செஞ்சிருந்தா இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் அதையும் உங்களோடு இருந்த உங்களுடைய பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் கூட கைவிட்டீங்க. இதனால் வாய்ப்புகளை இழந்தீங்க. ஆக மொத்தத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற அளவுக்கு உங்களால் ஒரு ரீதியில் ஒரு தெளிவாக முடியல. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானது அமைப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் தனது சொந்த வீட்டில் 12ஆம் வீட்டில் வந்து நிற்கிறார். அப்போது விரய குருவாக இருந்தவர் ஜென்ம குருவாக உங்களுடைய ராசிக்கு வந்துட்டார். அப்போ ஜென்ம குருவில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானது பார்வை உங்களுடைய 5ஆம் வீட்டிலும் உங்களது 7ஆம் வீட்டிலும் உங்களது 9ஆம் வீட்டில் விழுது. இவருடைய பார்வை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ, அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை விழக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் அவர் மேஷத்தில் தனது சொந்த வீட்டில் வந்து நின்று உங்களுடைய ராசியினுடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் வீடுன்றது ஒருத்தருடைய தைரியம், வீரியம், அது மட்டுமல்ல தனது முயற்சி, தனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. அப்போது அந்த இடம் உங்களுக்கு பலமான ரீதியில் உருவாகுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷனுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு சகாயம்னா அந்த 3ஆம் வீடு தான். அந்த இடத்துல இந்த செவ்வாய் பகவானது பார்வை விழும் பொழுது இவர் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியும் ப்ளஸ் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியும். அப்போ 7ன்றது நட்பு ரீதியில், சொந்த பந்தங்கள் ரீதியில், என் மனைவி
குறிப்பாக மனைவி ரீதியில், மனைவி சொந்த பந்தம் சார்ந்த ரீதியில் உங்களுக்கு திடீர் மேன்மைகள், பார்ட்னர்ஷிப்பும் அதே தான், ஒரு தொழில் சார்ந்து, அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பழக்க வழக்க ரீதியில் பழகக்கூடியவங்களும் சரி. அப்போது இந்த 7ஆம் வீட்டிற்கு அதிபதியுடைய பார்வை 4ஆம் வீட்டில் விழும் பொழுது 100% இவர்களால் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நன்மைகள் உண்டாக போகுது. வரவு செலவு ரீதியில் கடந்த காலகட்டங்களில் எடுத்த சில முயற்சிகளால் நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. எடுத்த முடிவு விட்டுட்டு மற்றவங்க ஒன்று சொல்கிறாங்களேன்ட்டு சில விஷயங்கள் இறங்கியிருப்பீங்க. அது கடைசியில் இவ்வளோ தூரம் உங்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கும்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு பாதிப்புகளை சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இப்போ உங்களை மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளையும் ப்ளஸ் தன்னை சார்ந்தவங்க ரீதியில் சலிப்பு சங்கடங்களையும், சொந்த பந்த ரீதியில் எதுவுமே வேண்டாம் எல்லாத்தையும் விட்டு விலைக்கு போய் எங்கேயாவது சேர்ந்துடலான்ற அளவுக்கு ரொம்ப வேதனைகளை சந்திச்சிட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த பார்வையால் அந்தஸ்து, மரியாதை, உங்களுடைய செல்வாக்கு, உங்கள் தொழில் ரீதியில் உங்களுடைய வேல்யூ, அந்த வேல்யூவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு, குறிப்பாக லோன் சார்ந்தும் வரவு செலவு சார்ந்தும் எங்கே நீங்கள் பணம் கேட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து வரவு செலவு உங்களை அடையக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த 3ஆம் பார்வை உங்களுக்கு 3ஆம் வீட்டில் விழக்கூடிய செவ்வாய் பகவானது 4ஆம் பார்வை உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அடுத்தது உங்களுடைய அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை 7ஆம் வீட்டில் விழுது, 6ஆம் வீட்டில் விழுது. 6ஆம் வீட்டில் விழுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் விலக போகிறாங்க, தடைகள் நீங்க போகுது. இன்னும் சிலருக்கு நோய் பாதிப்புகள், உடல் ரீதியில் சில எதிர்பாராத விதமான பாதிப்புகள் கொடுத்துருக்கும், நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. குறிப்பாக இந்த குதிகால், இந்த முழங்காலுக்கு கீழே சிலருக்கு இடுப்பு, அந்த இடுப்பு சார்ந்து கிட்டத்தட்ட இடுப்புலேருந்து கால் வரைக்குமே அப்படியே ஒன்றுமே ஒரு ஆக்டிவ் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே பிளாக் பண்ணி நடக்க முடியாத அளவுக்கு உட்கார வச்சுருக்கோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் சிலர் சந்திச்சிருப்பீங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு வாத சம்மந்தப்பட்ட நோய் மாதிரி அது என்னன்னே தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட அதுக்கு சரியான ஒரு 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 தெளிவான ஒரு ரிசல்ட் கூட கிடைக்காது. இதுதான் பிரச்சனைன்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு இன்னும் சில விதமான பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க ரிஷபராசி என்பவர்கள். அப்போது இது எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு இந்த 6ஆம் வீட்டில் பார்க்கும் பொழுது கடன் சுமைகள் ஏதோ ஒரு விதத்தில் சரி செய்ய போகிறீங்க. சிலருக்கு கடன் சுமைகள் நீங்கிடும். உங்களுடைய திசா புத்தி, உங்களுடைய ஜாதகத்தில் அந்த திசா புத்திகள் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு பலமாக இருந்துட்டால் இன்னும் டாப் லெவல் எல்லாத்தையும் முடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போது கடன் சுமைகளும் நீங்க போகுது, தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய தடைகளும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும், குழப்பங்களும், உங்களுக்கு தேவையில்லாத துரோகங்கள், வேலையில் உங்களுடைய பேர் கிடணும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உங்களை அடைய கூடாது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. இந்த மாதிரியான பாதிப்புகள் டைரக்டாக இல்லை, மறைமுகமாக நடந்துட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். அப்போது அந்த வெளிச்சத்துக்கு அவங்களுடைய எல்லா சுயரூபமும் கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை உண்டாகி உங்களுடைய பேர், நம்பிக்கை, நாணயம் எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் சார்ந்த ரீதியில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தீங்க. ஏன் இன்னைக்கு இல்லை, பல வருஷங்களாக கடன் சுமைகள்லையே, ஏன்னா எதையும் உங்களுக்காக நீங்கள் செய்யலை, தேவையில்லாத செலவினங்களையும் உண்டாக்கலை, கரெக்டாக தான் வந்தீங்க. ஆனால் எங்கே தான் என்ன தான் நடந்ததுன்னு தெரியல, சின்ன விஷயம் அப்படியே 1 2 ஆகி 2 10 ஆகி 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்ட்டு இன்னைக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு கடன் சுமைகள். அந்த கடன் சுமைகளிலிருந்து மீண்டு வர முடியுமான்னு நினச்ச உங்களுக்கு அதை சார்ந்த தீர்வுகள் கிடைக்க போகுது. ஏன்னா பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் உங்களது, அது இன்ட்ரெஸ்ட் 1 ரூபா இருந்தாலும் சரி 5 ரூபா இருந்தாலும் சரி வாங்கி அந்த இடத்துல கொடுத்து நம்ம பேர் கிடக்கூடாதுன்னு நினைச்சவங்க அப்படி நினச்சி கூட கடைசியில் இன்றைக்கி நற்பெயர் இல்லாத நிலைக்கு ஆளாயிட்டீங்க. குடும்ப ரீதியில் தான் பெற்ற பிள்ளைகளை தன்னை புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலையும் சந்திச்சிட்டீங்க. சொந்த பந்தம் ஒரு புறம் தேவையில்லாத குடைச்சல்கள் கொடுக்கக்கூடிய நிலைகள் இருந்தாலும் தன் குடும்பமே தன்னை விட்டு விலகி நிற்கக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடைஞ்சி சுக்குநூறாகக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க. காரணம், ஒரு புறம் உங்களுக்கு இருந்த விரய குருவினால் நீங்கப்பட்ட வேதனைகளும்
பல்வேறு விதமான மன அழுத்தங்களும், இந்த நிலை மாறுமா, இதிலிருந்து வெளியில் வர முடியுமா, நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு நினைச்ச உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானது பயிற்சி 6ஆம் வீட்டில் வெல்றதுனால எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. வெளிநாடு முயற்சிகள், ஏன்னா 12ஆம் இடத்துல குரு நின்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா வெளிநாடு முயற்சிகள் நமக்கு கிடைக்கலையென்ற வேதனைகள் இருந்திருப்பீங்க. பணம் கட்டி கூட நம்மளால் போக முடியலையே. ஏன் வெளிநாடு போனவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடிகளுக்கு ஆளாயிருப்பீங்க, ரொம்ப பிரச்சனைகளுக்கு ஆளாயிருப்பீங்க. அப்போது அந்த 12ஆம் வீடு இப்போ பலமாக போகுது. இத்தனை நாளாக இல்லாத ஒரு விஷயம் இப்போ அந்த 12ஆம் வீடு பலம் பெறும் பொழுது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். ரொம்ப தொலைதூரத்தில் போய் ரொம்ப சிரமங்களுக்கு ஆளாயிட்டேன்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும். வேலை போகக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகள் சந்திச்சவங்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்புகள் அமையும். ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். மொத்தத்தில் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு நின்றுருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த 41 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. பூமி சார்ந்த மேன்மைகள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உண்டாக்க போகிறாங்க. ரொம்ப நாளாக ஒரு பூமியை விற்க முடியலன்னு நினைப்பீங்க, அது விற்றுருவீங்க. அதே நேரத்தில் பூமி வாங்கிறதுக்கு நான் முயற்சி எடுத்தேன், அந்த பூமியை கரெக்டாக வாங்க முடியல, அதில் சில பிரச்சனைகள், சில தடைகள், அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, எக்ரிமெண்ட் போட்டாச்சு, பார்த்தா அவங்க தள்ளி போடுறாங்கன்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்திச்சிருவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. வீடு கட்ட போகிறீங்க, மனை அமைக்க போகிறீங்க. 100% அதற்குண்டான எண்ணங்கள் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்கும் பொழுதே அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை சார்ந்த அமைப்புகள் உண்டாக்க போகிறீங்க, உருவாக்க போகிறீங்க. ஏற்கனவே கட்டின வீடு தடையாகி நிற்குதுன்னா அதையும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அதை முடிக்க போகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுபகாரியம், கல்யாணம், திருமண சார்ந்த மேன்மைகள் கிடைக்க போகுது. இந்த காலகட்டங்களில் அதையும் அமைக்க போகிறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை பலம் பெற போகுது. ரொம்ப நாளாக திருமண மேன்மைகளில் தான் பிடிச்ச வாழ்க்கை தனக்கு அமையுமான்ற மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகுது. 100% எல்லா நன்மைகளும் அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில்தான் சொல்லியிருக்கேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் அஷ்டவர்க்க பலன்கள் எத்தனை பெற்றிருக்கு இந்த செவ்வாய் பகவான்ன்றதை பொறுத்தே இந்த பலன் 100% உங்களுக்கு மாபெரும் யோகத்தை அளிக்கும். ஒரு 7 பரலுக்கு மேலே இருந்தால் 7, ஒரு 6 பரலுக்கு மேலே 7, 5, 6, 7 இருந்துட்டா டாப் லெவலில் இருக்கும். வேறு லெவலில் அது ரீச் ஆகிடுவீங்க. அதே அதற்கு கம்மியாக இருந்தால் அது நெகட்டிவாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு வேலைப்பாடுகளையும் செய்கிறது ரொம்ப நல்லது. அது ஆகச்சிறந்தது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்குவீங்க. ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.